ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி கிருஷ்ணா விலாக்ஸ். இன்றைக்கி நம்மளோட இந்த விலாகில் ஒரு ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் தாங்க பார்க்க போகிறோம் அண்ட் இட்ஸ் ரிவ்யூ. இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டுங்க. இது வந்து இந்த ரவுண்டாக இருக்கக்கூடிய ஒரு சைட் டேபிள். நீங்கள் பிக்சரில் பார்த்தாலே தெரியும். அண்ட் இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே வாட்டர் பாட்டில்ஸ்க்கும் நான் போட்டிருப்பேன். ரிலையன்ஸ் ஸ்மார்ட்டோட பாட்டில்ஸு. இதுவும் வந்துட்டு ரிலையன்ஸ் அவங்களோட பிராண்டு தாங்க. ஸோ நீங்கள் அந்த இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், சைடில் வந்துட்டு ரிலையன்ஸ் ஸ்மார்ட் அவங்களோட இது லோகோ போட்டிருக்கும். ஸோ இது பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நயாசா அப்படின்னு போட்டிருக்கு. அண்ட் இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ் வந்துட்டு 799. இதனுடைய செல்லிங் ப்ரைஸையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதனுடைய செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1405ன்னு போட்டிருக்கு. பட் இது வந்து ஆஃபரில் வந்துட்டு 799ன்னு போட்டிருக்குங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு இங்கே காட்டினேன் இல்லைங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 799 எனக்கு போட்டிருக்கு. அண்ட் இந்த டேபிளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆக்சுவலி இது நான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணல, இது எனக்கு ஒரு கிஃப்ட்டாக தான் வந்தது. அது பற்றின இன்ஃபர்மேஷனையும் நான் இன்னொரு வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இதை நான் ஓப்பன் பண்ணிட்டேங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த 2 பேக்கேஜ் மட்டும் தான் உள்ளே இருந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கலர் இருக்குது. ஒன்று வந்துட்டு ப்ரௌன், இன்னொன்று வந்துட்டு ஒரு மாதிரி கிரே கலர் இருக்குங்க. ஸோ நம்ம வந்து கிரே கலர் தான் நமக்கு வந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரே இருக்குது. அண்ட் அந்த 3 லெக்ஸ் வந்துட்டு அந்த ப்ரௌன் கலர் பாக்ஸில் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 லெக்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இந்த லெக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட் தாங்குற மாதிரி தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் ஹெவியாக சாமான் வச்சா கூட தாங்கக்கூடிய லெவலில் தான் இருக்குது. நான் உங்களுக்கு இதை எப்படி மாட்டுறதுன்றதை காட்டுறேன். அந்த லெக்ஸ் எல்லாத்தையுமே நான் தனியாக எடுத்து வெளியில் வச்சுருக்கேங்க கவர்லேருந்து. அதே மாதிரி அந்த டேபிளையும் இதுலேயும் அவங்க வந்துட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுன்றதையும் அவங்க கொடுத்துருக்காங்க. நான் இங்கே பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப ஈஸியாக எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு கிளியராக போட்டிருக்காங்க. ஸோ இந்த ரவுண்டாக இருக்கக்கூடிய இந்த டேபிள் டாப் இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம அப்படியே கவுத்தி போட்டு அந்த லெக்ஸை ஒன்றொன்னையும் நம்ம வந்துட்டு ஜஸ்ட் இந்த ஸ்க்ரூ மாதிரி ஒரு போல்ட் மாதிரி இருக்குங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். அதில் அப்படியே நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி. ஸோ ஜஸ்ட் இதை வந்துட்டு நம்ம ஸ்க்ரூ பண்ணாலே போதும், அப்படியே இது வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். நான் உங்களுக்கு இது எப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒன்றொன்னையும் வந்து கரெக்டாக நம்ம எடுத்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணோம்னாலே போதும், இது கரெக்டாக போயிட்டு ஃபிட் ஆகிடுது. இது மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்து போகணுங்க. ஏன்னா இது பாருங்களேன், நான் இது சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ இதோட இது கிடையாது. அதனால் நான் இதை ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஒரு இதில் நான் போடுறேன். இப்போ நான் இதை வந்து வேற ஒரு இதில் மேண்டில் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு லெக்கை வந்து ஃபுல்லாக நான் போட்டுட்டேங்க. இப்போ இதே மாதிரி மீதி 2 லெக்ஸையும் நான் போட்டுட்டு உங்களுக்கு டேபிள் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த 3 லெக்ஸுமே நான் போட்டுட்டேங்க. போட்டதுக்கப்புறம் இப்படி தான். இது ரொம்ப ஈஸி தான். நம்ம ஜஸ்ட் ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதனால் சின்ன பசங்க கூட இதை நான் ஃபிட் பண்ணிவிடுவாங்க. இப்போ நான் 3 லெக்ஸுமே நான் போட்டுட்டேங்க. போட்டதுக்கப்புறம் இது இப்படி தான் இருக்குது. இப்போ நான் அதை அப்படியே இன்வெர்ட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இது இப்போ டேபிள் மேலே வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. நல்லா இருக்குங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு தெரிய நம்ம தாராளமாக வந்துட்டு ஒரு 5 kgs கூட வைக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த லெக்கு வந்துட்டு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் இந்த இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வளைஞ்செலாம் போகலை, நல்லா ஹெவியாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு என்னமோ இது வந்து ரொம்ப ஒர்த்துன்னு தான் தோணுது. நீங்கள் ஒரு வேளை ரிலையன்ஸ் ஸ்மார்ட் போனீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் அங்கே செக் பண்ணி பாருங்கள். ஹோப்ஃபுல்லி இந்த ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.